இதே ஆதவ அர்ஜுனாவுடைய பெயர் நாளைக்கு வந்து எஃப்ஐஆரில் சேர்க்கப்படவில்லை. பிற்காலத்துல அவர் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போடுறாரு. அது சமூகத்தில் வந்து அவரு சில பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு ஜென்சி மாரி வரணும் அப்படின்னு சொல்லி சட்டம் ஒழுங்க கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்றாருன்னு அவர் மேல தனிப்பட்ட முறையில் ஒரு எஃப்ஐஆர் போட்டாலுமே, அவர் டெல்லிக்கு போறாரு. இன்னைக்கு உத்தரகாண்ட்ல பேட்டி குடுத்திருக்காரு. அவர் மீது எந்த கைது நடவடிக்கையும் இல்லை. எதனால அப்படின்னா, அவருக்கு திமுகவை பற்றிய நெறைய ரகசியங்கள் தெரியும். கண்டிப்பாக அவர் திமுகவுக்கு பெரிய குடைச்சலை குடுப்பாருங்கிறதுனால அவர தொட பயப்படுறாங்க. ஆனால் கட்சிக்கு கீழ இருக்கிற நிர்வாகிகளை கைது செய்து, அந்த தொண்டர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி, இவர்கள் யாரும் போய் ஒரு தலைவர்ட்ட வந்து நம்பிக்கையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முயற்சி செய்றாங்க. ஒரு ட்விட்டர்ல ஒரு சின்ன பதிவு போட்டா கூட உடனே அவர்கள் கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிறப்ப, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தாவேகா சந்திக்கும்போது, கட்சியுடைய முக்கிய பதவியில் இருப்பவர்கள் தலைமறைவாவதும், முன்ஜாமீன் கோருவதும், இது வந்து ஒரு அரசியல் மாண்பாக கருதப்படுகிறதா அப்படின்னா சத்தியமா கிடையாது.